ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளும் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோள் இன்சையும் கொடுங்கூற்று என்சையும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கள்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருச்சிம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். நாட்டில் பஞ்சம் வரக்கூடிய காலம், துன்பம் வரக்கூடிய காலம் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் பேசுகிறார்கள். அதை நாம் எந்த முறையிலே தெரிந்து கொள்வது, அறிவது? அப்போ கிரக நிலைகள் அந்த காலகட்டத்திலே எந்தெந்த முறைகளிலே எந்தெந்த இடங்களிலே அமர்ந்து அந்த வருடம், எந்த வருஷம் பனி, அதாவது பிணி, பட்டினி, துன்பம், உண்ட, அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, அந்த அளவுக்கு கஷ்டம் வரும். இந்த மாதிரியான காலகட்டங்கள் நாட்டில், அது வீட்டுக்கு கிடையாது, நாட்டுக்கு எந்த காலகட்டத்திலே வரும், அதை நாம் எப்படி ஜாதக நிலைகள், கோச்சார கிரகங்களின் நிலைகளை நாம் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் நின்று இருப்பது, அந்த நாட்களிலே பூமியிலே மழை பொழியாது. பூமி, அதாவது பூமியில் கண்டிப்பாக மழை வராது, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையிலே சூரியன் நின்றிருக்க, சூரியன் நின்ற ராசிக்கு முன்னாடி வீட்லேயும் பின்னாடி வீடும், அதாவது 12-2 முன்னாடி வீடும் பின்னாடி வீட்லேயும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமராமல் இருக்க வேண்டும். அப்படி அமர்ந்தால் அந்த வருடம் பூமியிலே மழை பொழியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரியனுக்கும் முன்னும் பின்னும் சனி பகவானும் செவ்வாயும் நின்றிருந்தாலும் இந்த பூமியில் அந்த வருடம் மழை இல்லாமல் போய் பஞ்சமும் பற்றாக்குறையும் பொருளாதார விஷயங்களிலும் நாட்டில் அதிகம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்பதற்கு உணவே கிடைக்காமல் தவிக்கின்ற ஒரு காலம் இந்த காலகட்டத்திலே வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற ராசியிலிருந்து 3 அல்லது 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தால் மக்களுக்கும் நாற்கால் ஜீவராசிகளுக்கும் உலகையாளும் வேந்தர்களுக்கும் கஷ்டம் வரும்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து, சனி பகவான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் குரு பகவான் நின்றிருந்தால் உலகிலுள்ள அநேக ஜீவராசிகளுக்கு உண்பதற்கு உணவு கிடைக்காமல் இல்லாமல் அவதிப்படும் ஒரு நிலை ஏற்படும். வணக்கம்.